இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாட்களிலும் தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் காலை வேளையில நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய கிருபையான அவருடைய வார்த்தைகள் நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. அவருடைய அதிகாரம் நிறைந்த வார்த்தைகள் நம்மை பலப்படுத்துகிறதை நம்ம ஒவ்வொரு நாளும் உணர்ந்தவர்களாய் நம்ம இருக்கிறபடியினால தான் இந்த இடத்துல நம்ம கூடி வருகிறோம். இந்த நாளிலும் அப்படிப்பட்ட ஒரு தியானத்தை தான் தேவன் இந்த காலை வேளையில் நம்மை தியானிக்க தேவன் கிருபை தந்திருக்கிறார்ங்கிறத நான் நிச்சயமா விசுவாசிக்கிறேன். நம்ம நேற்றைய தினத்துல நம்ம பார்த்த காரியங்கள் 2 நாளா நம்ம பார்க்கிறது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இந்த வார்த்தை குறித்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் கூட அத இன்னும் ஒரு சம்பவத்தின் மூலமாய் நம்ம ஆழமாய் நம்ம தியானிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 7வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறதென்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். மண்பாண்டமாகிய நம்முடைய சரீரத்தில் பொக்கிஷமாகிய தேவ மகிமையை, தேவனை நாம் என்ன செய்திருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். அதனால இந்த வல்லமை நமக்குள்ள இருந்து புறப்படுகிற வல்லமை, நம்ம பேசும்போது நம்ம நம்ம மூலமாய் ஜனங்கள் விடுவிக்கப்படுகிற வல்லமை எல்லாமே இது யாரால் உண்டாகல? நம்மால் உண்டாகவில்லை, தேவனால் உண்டாயிருக்கிறதென்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இந்த சரீரமாகிய மண் பாண்டத்துல அவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அதுக்கு முந்தின வசனம் நம்ம பார்க்கும்போது, இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இருள் உலகம் முழுவதும் இருள்ல இருக்கு. உலகம் உண்டாக்கப்படுவதற்கு முன்பதாக. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? லெட் தேர் பி லைட். இருள்ல இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். நம்ம நேற்று தியானித்தோம். நேற்று நைட் நம்ம பிரேயர் செஷன்ல நாம் அவருடைய சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அப்போ நம்முடைய மனது புதிதாக புதிதாக அவருடைய முகத்தின் ஒளி, மகிமையின் அறிவாகிய ஒளி நம்மிடத்தில் தோன்ற பண்ணும் பொருட்டாக நம்முடைய இருதயங்களிலே அவர் என்ன செய்கிறாராம்? பிரகாசிக்கிறாராம். இந்த பொக்கிஷத்தை நாம் நம்முடைய மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம இவ்வளவு பெரிய தேவனுடைய வல்லமையையும் அவருடைய ஆவியானவரையும் நாம் நமக்குள்ளே பெற்றிருக்கிறபடியினால் நம்ம வீக்கான ஒரு மண்பாண்டம் தான். ஆனா இந்த வீக்கான இந்த வெசல்குள்ள, இந்த இந்த மண்பாண்டத்துக்குள்ள, அதாவது அவர் நமக்குள்ள இருக்கிறபடியினால நாம் எல்லாவற்றிலும் ஜெயம் பெறுகிறவர்களா இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொண்டோம் அப்படின்னா, உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிற என் தேவன் பெரியவர் அப்படிங்கிறத எந்த அளவுக்கு நம்ம ஆழமாய் அறிந்து கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு நம் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா பகுதிகளிலும் நாம் பயமற்றவர்களாக, கவலையற்றவர்களாக, ஜெயம் பெறுகிறவர்களாக நிச்சயம் நாம் இருப்போம் என்பதுல சந்தேகமில்லை. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். இந்த ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நம்ம மாறணும் அப்படின்னா, நம்மில் இருக்கிற தேவனை நாம் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் பெரிதாய் பார்க்க ஆரம்பிக்கும் போது நாம் ஜெயம் பெறுகிறவர்களாய் மாறுகிறோம். இன்னைக்கு கூட இந்த வசனத்தை கிதியோனுடைய வாழ்க்கையை சம்பந்தப்படுத்தி நாம் என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். கிதியோனுடைய வாழ்க்கையில அவன் அவன் எவ்வளவு பெரிய ஒரு ஒரு கோழையா, ஒரு மிகவும் பயம் நிறைந்தவனாதான் அவனுடைய வாழ்க்கை இருந்தது. ஆனாலும் கூட தேவன்
அவனை சந்தித்த பொழுது அவனுடைய வாழ்க்கை எப்படி மாறினது அப்படிங்கிறத குறித்து தான் நம்ம இன்றைக்கு ஆழமாய் தியானிக்க போகிறோம். உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மில் இருக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர் அப்படிங்கிறத கிதியோனுடைய சம்பவத்தின் அவன் வாழ்க்கையில நடந்த அந்த அற்புதத்தின் மூலம் நம்ம கூட இருக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 1வது வசனம். நியாயாதிபதிகள் 6:1. பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானரின் கையில் ஒப்பு கொடுத்தார். பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியர் கையில் ஒப்பு கொடுத்தார். சரி, இப்போ என்ன பொல்லாப்பு செய்யறாங்க வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 2வது அதிகாரம் 18, 19 வசனங்கள். நியாயாதிபதிகள் 2:18-19. கர்த்தர் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை எழுப்ப பண்ணுகிற போது கர்த்தர் நியாயாதிபதிகளோடு கூட இருந்து அந்த நியாயாதிபதிகளின் நாட்களில் எல்லாம் அவர்கள் சத்துருக்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து வருவார். அவர்கள் தங்களை இறுக பிடித்து ஒடுக்குகிறவர்கள் நிமித்தம் தவிக்கிறதினாலே கர்த்தர் மனஸ்தாபப்படுவார். நியாயாதிபதி மரணமடைந்த உடனே அவர்கள் திரும்பி அந்நிய தேவர்களை பின்பற்றவும் சேவிக்கவும் பணிந்து கொள்ளவும் தங்கள் பிதாக்களை பார்க்கிலும் கேடாய் நடந்து தங்கள் கீர்த்தியங்களையும் தங்கள் முரட்டாட்டமான வழிகளையும் விடாதிருப்பார்கள். இங்க நியாயாதிபதி இருக்கும் போது இந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்க? நல்ல நிலைமையில அவங்க தேவனை சேவித்து இருக்கிறாங்க. நியாயாதிபதி மரணம் அடைந்த உடனே அவங்க என்ன செய்யறாங்க? விக்கிரகங்களை வணங்க ஆரம்பிக்கிறார்கள். மற்ற தெய்வங்களை வணங்க ஆரம்பிக்கிறாங்க. அவர்கள் திரும்பி அந்நிய தேவர்களை பின்பற்றவும் சேவிக்கவும் பணிந்து கொள்ளவும் அவைகளை போய் அவங்க என்ன செய்யறாங்க? பணிந்து கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு காலம் தங்களை வழிநடத்தி வந்த தேவனை மறந்து அந்நிய தேவர்களை விக்கிரகங்களை பணிந்து கொள்ள பின்பற்ற சேவிக்கும்படியாய் அவர்கள் கடந்து செல்லுகிறார்கள். தேவன் நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உருவாக்கினவருமாகிய தேவனை விட்டு அவர்கள் வேற அந்நிய தேவர்களை விக்கிரகங்களை அவங்க பணிந்து கொள்ளுகிறதை குறிக்கிறது தான் அந்த பொல்லாப்பானதை செய்கிற காரியமாய் அங்கே சொல்லப்படுகிறது. அடுத்து இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். 3வது அதிகாரம் நியாயாதிபதிகள் 3:7. இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து பாகால்களையும் தோப்பு உக்கரங்களையும் சேவிக்கிற போது. போதும். அப்போ இங்க மறுபடியும் சொல்லப்படுறது பொல்லாப்பானதை செய்து அப்படின்னாலே தேவனை மறக்கிற காரியம். அங்க போட்டிருக்கு தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து. நம்ம அவரை மறந்து வேற எந்த காரியத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலும் அது நமக்கு விக்கிரகமா இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது பணம், பேரு, புகழ், நான் எவ்வளவு பெரிய ஆளு, செல்வாக்கு, இத நம்ம தேவனை விட எதெல்லாம் நம்ம மேன்மையாய் பார்க்கிறோமோ அங்கேயே ஒரு விக்கிரக வணக்கத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நமக்கு இருக்கக்கூடிய அழகோ புகழோ மேன்மையோ இது ஒன்று தேவனுக்கு முன்பாக ஒண்ணுமே இல்லைங்கிறத எப்போ அறிய தொடங்குகிறோமோ அங்கதான் தேவனை அறிகிற அறிவு நமக்கு உண்டாகிறது. இங்க வசனம் தெளிவா சொல்லுது, தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து. நம்ம சூழ்நிலையில நம்ம ஓவர் ரியாக்ட் பண்றோம், கவலைப்படுறோம், பயப்படுறோம் அப்படின்னாலே அங்கே நம்ம என்ன செய்யறோம்? கர்த்தரை மறந்து சூழ்நிலைகளுக்கு நாம் என்ன செய்கிறோம்? அடிபணிகிறோம். நம்ம லிட்ரலா ஏதோ விக்கிரகத்துக்கு முன்னாடி போய் நின்னு வணங்குனாதான் நம்ம விக்கிரக வணக்கம் செய்யறோம்னு இல்ல. நம்ம நல்லா புரியணும், தேவனை மறந்து எதெல்லாம் நம்ம இருதயத்துல தியானித்து கொண்டே இருக்கிறோமோ அதுவே நமக்கு விக்கிரகமா இருக்கிறது. அப்போ இன்னைக்கு அவர் கிருபை நம்ம மேல இருக்கு, அவர் நம்மளை நேசித்துட்டே தான் இருக்கிறாரு. அவருடைய அன்பு நம்ம மேல ஒரு நாளும் குறைவில்லாத அன்புதான்.
ஆனா கூட அவர் செயல்பட விடாதபடி நாம் தடை செய்கிறோம். நம்முடைய அவ்விசுவாசம் தடை செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த கிதியோனுக்குள்ள இருந்ததும் மிகப்பெரிய அவிசுவாசம் தான். தான் யார் என்பதை அவன் அறியாமல் இருந்த பொழுது தேவன் அவனை தேடி வந்ததை நம்ம பின்னாடி உள்ள வசனங்கள்ல தியானிக்கும் போது நம்ம அறிந்து கொள்ளலாம். அப்போ இந்த காரியம் என்ன சொல்லுது? பொல்லாப்பானதை இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் 7 வருஷம் மீதியானியர் கையில அவங்க ஒப்பு கொடுக்கப்படுறாங்க. இந்த மீதியான் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, நீங்க ஆதியாகமம் 25 25:1 நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் தன்னுடைய மறுமனை ஆட்டியாகிய கேத்தூராளின் மூலம் பெற்ற பிள்ளைதான் மீதியான். இன்னைக்கு இது ஆவிக்குரிய பிரகாரமாகவும் நம்ம பார்க்கணும். இந்த கேத்தூராள் பெற்ற பிள்ளைகள் மாம்சத்தின்படி பிறந்தவர்கள். ஆனா ஈசாக்கின் மூலம் வந்த இஸ்ரவேல் வாக்கு தத்தத்தின் படி பிறந்த சந்ததி ஈசாக்கு. இந்த ஈசாக்கின் வம்ச வழியில வந்தவர்கள் ஆவியின்படி பிறந்தவர்கள். இந்த கேத்தூராலோ ஆகார் பெற்ற பிள்ளைகளோ மாம்சத்தின்படி பிறந்தவர்கள். இந்த மாம்சம் எப்பொழுதும் ஆவியினால பிறந்தவர்களை துன்புறுத்துகிறதை போல இப்பொழுதும் இந்த மீதியான் இஸ்ரவேல் மக்களை துன்பப்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ மாம்சம் எப்பெல்லாம் மேற்கொள்ளுதோ ஆவி என்ன செய்து அப்படியே அங்க கீழே பணிந்து, அதாவது ஆவியில நம்ம செயல்பட முடியாதபடி மாம்சத்துக்கு நம்ம இடம் கொடுக்கும் பொழுது நாம் வீழ்ச்சியை பார்க்கிறோம். இங்க மீதியான் அங்க என்ன செய்யறான்? அங்க பிடித்து கொள்ளுகிறார். மீதியானிய கையில அவங்க ஒப்பு கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா இவங்க பிளஷ்ல திங்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால பிளஷ்க்கு அடிமைகள் ஆகிறார்கள். கர்த்தரை விட்டுட்டு ஆவியில தேவனை சேவிக்கிறத விட்டுட்டு மாம்சத்துல, இன்னும் பின்னாடி வர்ற வசனங்களை பார்த்தா நமக்கு நல்லாவே புரியும். மாம்சத்துக்கு அடிமைகள் ஆகும்போது நம்ம மாம்சத்திற்கு என்ன செய்யறோம்? ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். அடிமைகளாய் ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். மாம்சத்தின்படி செயல்பட ஆரம்பிக்கும் போது மாம்சத்திற்கு அடிமைகளாய் நாம் ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். அதாவது இந்த மீதியான குறிச்சு இன்னும் சொல்லணும்னா, மோசேயினுடைய மாமனார் அவன் அந்த எத்திரோ ஒரு மீதியான் தேசத்துல உள்ள ஒருவர் தான். அப்போ நம்ம பார்க்கிறோம் இந்த மோவாப், இந்த மீதியான், இவங்க எல்லாருடைய கரமும் அங்க நம்ம இஸ்ரவேலின் மேல் வளர்த்து கொண்டபடியினால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானின் நிமித்தம் தங்களுக்கு மலையில்களில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலமாக்கி கொண்டார்கள். இஸ்ரவேல் இருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து, அப்போ இங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன? மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியினால். சும்மாலாம் யாரும் நம்மளை அடிமைப்படுத்த முடியாது. இந்த இஸ்ரவேல் மக்கள் மாம்சத்துக்கு இடம் கொடுத்து அந்நிய தேவர்களை அவர்கள் பணிந்து கொண்ட பொழுது மாம்சத்தின் கை, அவர்கள் மாம்சத்துக்கு அடிமைப்படுகிறார்கள். மீதியானியர் மாம்சத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறார்கள். அந்த மாம்சத்துக்கு அவர்கள் அடிமைகள் ஆகிறார்கள். இன்னைக்கு ஆவியில பிறந்தவன் தான் இந்த இஸ்ரவேல் மக்கள், ஆவியில பிறந்தவர்கள். ஆனா கூட மாம்சத்திற்கு இடம் கொடுத்தபடியினால் அங்கே மாம்சம் அவர்களை ஆளுகை செய்ய தொடங்குகிறதை நம்ம பார்க்கிறோம். இவங்க பயந்து எங்க ஒளிந்து கொள்றாங்க? மலைகள்ல உள்ள கெபிகள்லையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களிலையும் அவங்க என்ன செய்யறாங்க? தஞ்சம் புகிறத பாக்குறோம். இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது அடுத்ததா மீதியானியர், அமலேக்கியர், கிழக்கத்தி புத்திரர் எல்லாரும் எதிராய் வர்றாங்க. இந்த மீதியான், மோவாப் இவங்க 2 பேரும் நம்ம பார்க்கும்போது இங்க பீலேயாம கூலி பொருத்தி இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாய் சபிக்க சொன்னவர்கள் தான் இவர்கள்.
நீங்க நம்ம வாசிச்சா அதுக்கு நல்லா புரியும். ஏன் இதை இவ்வளவு டீட்டெயில்டா நம்ம பார்க்கிறோம்னா, நம்ம எந்த இடத்துல இருக்கிறோங்கிறத நாம் நன்றாக அறிந்து கொள்ளணும். கிதியோனுடைய சம்பவம் தான். ஆனா இத அந்த ஆவிக்குரிய வெளிச்சத்துல நம்ம படிக்கும் பொழுதுதான் எவ்வளவு பெரிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடியும். வாசிக்கலாம். எண்ணாகமம் 22வது அதிகாரம் 4வது வசனம். மூப்பரை நோக்கி, மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் தம்மை சுற்றி இருக்கிற யாவரையும் மேய்த்து போடும் என்றான். அக்காலத்திலே சீப்போரின் குமாரனாகிய பாலாக் மோவாபியருக்கு ராஜாவா இருந்தான். அவன் பேயாரின் குமாரனாகிய பிலேயாமை அழைத்து வரும்படி தன் சந்ததியாருடைய தேசத்தில் நதியருகே உள்ள பேத்தேருக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது. அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இறங்கி இருக்கிறார்கள். இங்க மீதியானியரும் மோவாபியரும் அங்கே 2 பேரும் அங்க என்ன செய்யறாங்க? மீதியானியரின் மூப்பரை நோக்கி பாலாக் சொல்றான், இவன் மோவாபியருக்கு ராஜா. அவன் சொல்றான், மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவரையும் மேய்ந்து போடும். இந்த மாம்சத்துல இருக்கிறவங்க, ஆவியில இருக்கிறவங்கள பார்த்து பயப்படுறாங்க. ஐயோ, இந்த கூட்டத்தோட கூட பெரிய தேவன் இருக்கிறார், இவங்க நம்மள மேய்ந்து போட்டுருவாங்கன்னு சொல்லி அவன் என்ன சொல்றான்? தன் சந்ததியாருடைய தேசத்தில் பிலேயாம அனுப்பி அவன் சொல்றான், எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது. அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே பாளையம் எனக்கு எதிரே இறங்கி இருக்கிறார்கள். அப்போ இங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள அவங்களுக்குள்ள இருக்கிற பலன், அவர்களோடு இருக்கிற பலனை அவர்கள் அறியாதபடியினாலே அவங்க என்ன செய்யறாங்க? மாம்சத்திற்கு இடம் கொடுத்து அவங்க மாம்சத்துக்கு அடிமைகளாகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த வாசிக்கலாம். அடுத்ததா வெளிப்படுத்துதல் 2வது அதிகாரம் 14வது வசனம். வெளிப்படுத்துதல் 2:14. ஆகிலும் சில காரியங்களை குறித்து எனக்கு குறைவுண்டு. விக்கிரங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்கிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. இந்த இஸ்ரவேல் மக்களை அவங்களால சபிக்க முடியல. அதனால இந்த பிலேயாம் என்ன செஞ்சிருக்கிறான்? ஒரு தந்திரமான காரியத்தை பாலாக்குக்கு போதனை செய்திருக்கிறான். என்ன போதனை, என்ன தந்திரமான காரியத்தை அவன் செய்தான்னு நம்ம பார்க்கும்போது, நீங்க எண்ணாகமம் 25வது அதிகாரத்துல ஒரு மனுஷனை மாம்சத்துல விழ வச்சுட்டோம்னா அவன் என்ன செய்ய முடியாது? எழும்ப முடியாது. அவன் தோற்கடிக்கப்பட்டவனாய் மாறுகிறான். 5 புலன்கள், 5 சென்சஸ்ல நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம என்ன செய்யறோம்? விழுந்து வீழ்ச்சியில நம்ம போகிற காரியத்தை நாம் அறிந்து கொள்ளணும். எண்ணாகமம் 25வது அதிகாரம் அந்த 1வது வசனத்துல வாசிங்க. எண்ணாகமம் 25:1-2 இதெல்லாம் வாசித்தா தெரியும். இஸ்ரவேல் சீத்தீமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேல் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. இந்த இஸ்ரவேல் மக்களை சபிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. until or unless அவங்க மாம்சத்துக்கு இடம் கொடுக்கிற வரைக்கும். இன்னைக்கும் நம்ம வசனம் ரோமர் 8ல பார்க்கிறோம், கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அடுத்தது பார்க்கிறோம், கிறிஸ்து இயேசுவினுடைய ஜீவனின் ஆவியின் பிரமாணம் நம்மை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்றே. அப்போ நம்ம மாம்சத்தின்படி நடக்கல அப்படின்னா நம்ம லைஃப்ல அங்க ஜீவன் ஃப்ளோ ஆயிட்டே இருக்கிறத நம்ம நிச்சயமாய் பார்க்க முடியும்.
இங்க பிலேயாம் ஒரு தந்திரத்தை பாலாக்கு கிட்ட சொல்லிட்டு போறான். இந்த ஜனத்தை நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த ஜனத்தை மாம்சத்துல விழ செய்தால் ஒழிய. அப்போ மோவாபின் குமாரத்திகளோட அவங்க விபச்சாரம் செய்யும் பொழுது அவங்க அந்த ஜனக்கூட்டத்தோடு கூட சேர்ந்து அவங்க அவங்க விக்கிரகங்களை போய் பணிந்து அவங்க கூட புசித்து அந்த தேவர்களை அவர்கள் பணிந்து கொள்ள ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். என்னாகமம் 31:15-16 வாசிக்கலாம். என்னாகமம் 31:15-16. அவர்களை நோக்கி, ஸ்திரிகள் எல்லோரையும் உயிரோடு விட்டு விட்டீர்களா? பேயாரின் சங்கதியிலே பிலேயாமின் ஆலோசனையினால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ண காரணமாய் இருந்தவர்கள் இவர்கள் தானே. அதனால் கர்த்தரின் சபையிலே வாதையும் நேரிட்டது. அப்போ கர்த்தருக்கு விரோதமாய் மாம்சத்துல செயல்படும்படியாய் பிலேயாமின் ஆலோசனையினால் அவங்க என்ன செய்யறாங்க? கெட்டு போறாங்க. அதனால் கர்த்தரின் சபையில் வாதை நேரிட்டது. இன்றைக்கு நம்ம இந்த இடத்துல இல்ல, கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வந்துட்டோம். நம்மை மாம்சத்துக்கு நம்ம அடிமைப்படாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவன் இந்த காலை வேளையில நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம். நம்ம இந்த பாவங்கள் எல்லாம் நம்ம செய்ய மாட்டோம். நமக்கு ஏற்படுகிற சின்ன சின்ன காரியங்கள் இதுல இருந்து கூட நம்ம வெளியே வரும்போது நம்ம பெரிய பெரிய ஜெயங்களை நாம் பார்க்க முடியும். அப்போ நமக்குள்ள இருக்கிற கோபம், கசப்பு, மன்னியாமை, வைராக்கியம் இதெல்லாம் நேற்று பார்த்தோம். நம்ம இருதயம் நல்ல நிலமாய் தேவன் நம்ம இருதயத்துல விதைக்கின்ற வார்த்தை அது நம்முடைய வாழ்க்கையில பலன் தரணும். அப்படின்னா நம்ம இருதயம் எப்படி இருக்கணும்? நல்ல நிலமா இருக்கணும். அப்படின்னா இந்த மாம்சத்தின் எண்ணங்களுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. அந்த மாம்சத்துக்கு இடம் கொடுக்கும் போது மாம்சம் நம்மளை அடிமைப்படுத்துது. தேவன் நமக்கு நல்லது செய்யணும்னு தான் அவருடைய விருப்பம், அவருடைய மனதின் எண்ணங்கள் எல்லாமே நம்ம நல்லா இருக்கணும்ங்கிறது மட்டும்தான் தேவனுடைய மன விருப்பம். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? மாம்சத்துக்கு இடம் கொடுத்து மாம்சத்துக்கு அடிமைகள் ஆகும் போது தேவனை செயல்பட விடாதபடிக்கு நாம் என்ன செய்யறோம்? அவருடைய கரங்களை நாம் கட்டி போடுகிறோம். நம்ம பார்க்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்கள் அவிசுவாசத்தினாலே அவர்கள் கானான் தேசத்துக்குள்ள நுழைய முடியலையா. காரணம், அந்த ஐம்புலன்கள்ல அவங்க பார்க்கிறாங்க அவங்க பெரிய ராட்சதர்களா இருக்கிறாங்க. அந்த அந்த அவங்களெல்லாம் நாங்க அவங்க பார்வைக்கு வெட்டுக்கிளிய போல இருந்தோம். இவங்க தேவன் தங்களை எப்படி பார்க்கிறார்ங்கிறத பார்க்காம இவங்க அவங்களை எப்படி பார்க்கிறாங்கிறத பார்த்தாலே அதுவே மாம்சத்தின் எண்ணம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடைய பிள்ளை, நீ சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய என்னுடைய பிள்ளை. உனக்குள்ள இருக்கிற மகிமையும் வல்லமையும் உனக்கு தெரியல. அப்போ அவர் நம்மை குறித்து எப்படி பார்க்கிறாரோ அப்படி பார்க்காம நம்ம சூழ்நிலைகளை வைத்து நமக்கு எதிரான வந்த வார்த்தைகளை வைத்து நம்மை பார்த்து கொண்டிருந்தோம்னாலே நம்ம மாம்சத்தின்படி நம்ம என்ன செய்கிறோம்? யோசிக்கிறோம், சிந்திக்கிறோம். அவங்க மாம்சத்துல அப்படி சிந்தித்து யோசித்தாங்க. அவங்க அந்த வாக்குத்தத்தமாகிய கானான் தேசத்தை சுதந்தரிக்க முடியவில்லை. இன்னைக்கு நம்ம எதை சிந்திக்கிறோம், எதை யோசிக்கிறோம்? அப்பா நமக்கு நன்மையானதை கொடுக்கறதுக்கு தான் ஆசையா இருக்கிறாரு. ஆனா இந்த நன்மையானவைகளை நம்ம ரிசீவ் பண்ண முடியாம நம்மை தடை செய்கிறது எது? உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிற என் தேவன் பெரியவர்ங்கிற இடத்துக்கு நம்ம எப்ப வர்றோமோ நம்ம எல்லாம் நம்மளை பார்த்தாலே நம்ம பேசினாலே எல்லாம் தூள் தூளாய் நொறுங்கி போகிறதை நம்ம பார்க்க முடியும். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுள்ள பற்கள் உள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அப்போ இந்த ஷார்ப்னஸ் எப்ப வருது அப்படின்னா, முற்றிலுமாய் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நாம் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது நாம சும்மா பேசினாலே எல்லாம் தவிடுபொடி ஆகிறதை நாம் பார்க்க முடியும். சூழ்நிலைகள்
அப்போ இவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டங்கள்ல நம்ம பெற்றிருக்கிறோம்னா, இன்றைக்கு நாம் எந்த இடத்துலலாம் மாம்சத்துல சிந்திக்கிறோம், யோசிக்கிறோங்கிறத நம்ம டிசர்ன் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அடுத்ததா நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 5வது வசனம். அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததாயிருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துட அதிலே வருவார்கள். வெட்டுக்கிளிகளை போல வருவாங்களாம். இந்த வெட்டுக்கிளி எப்படி வருது? பயங்கர கூட்டமா வருது. அதாவது இவங்க எண்ணிக்கை கொஞ்சமா இருக்கு, அவங்களுடைய எண்ணிக்கை எப்படி இருக்கு? அது பெரிதா இருக்குது. சரியா? அப்போ நம்ம இப்ப அந்த வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராகமம் 10வது அதிகாரம் 13 முதல் 15. வெட்டுக்கிளிகள், எப்படி வெட்டுக்கிளிகள் அங்கே வந்தது, அந்த அந்த எகிப்தில இருந்த அந்த ஜனங்களுக்கு விரோதமாய் தேவன் வெட்டுக்கிளிகளை அனுப்பின பொழுது அந்த வெட்டுக்கிளிகள் எப்படி வந்ததுன்னு வாசிக்கலாம். யாத்ராகமம் 10வது அதிகாரம் 13 முதல் 15 வரைக்கும் வாசிக்கலாம். அப்படியே மோசே தன் கோலை எகிப்து தேசத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் அன்று பகல் முழுவதும் அன்று ரா முழுவதும் கீழ்காற்றை தேசத்தின் மேல் வீச பண்ணினார். விடியற் காலத்தில் கீழ்காற்று வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்தது. வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசம் எங்கும் பரம்பி எகிப்தின் எல்லையில் எங்கும் மிகவும் ஏராளமாய் இறங்கிற்று. அப்படிப்பட்ட வெட்டுக்கிளிகள் அதற்கு முன் இருந்ததும் இல்லை, அதற்கு பின் இருப்பதும் இல்லை. அவைகள் பூமியின் முகம் முழுவதையும் மூடிட்டு தேசம் அவைகளால் அந்தகாரப்பட்டது. கல்மலைக்கு தப்பி இருந்த நிலத்தின் பயிர் வகைகள் யாவையும் மரங்களின் கனிகள் யாவையும் அவைகள் பட்சித்து போட்டது. எகிப்து தேசம் எங்கும் உள்ள மரங்களிலும் வயல்வெளியின் பயிர் வகைகளிலும் ஒரு பச்சிலையும் மீதியாய் இருக்கவில்லை. அப்பொழுது இந்த வெட்டுக்கிளி இந்த வெட்டுக்கிளிகள் அப்படி திரளாய் எப்படி வந்து அந்த எகிப்து தேசத்துல இருக்கிறவைகள் எல்லாவற்றையும் அழித்து போட்டத போல இந்த மீதியான் கூட்டம் என்ன செய்தான்? வெட்டுக்கிளிகளை போல திரளாய் வருவார்கள். அவர்கள் ஒட்டகங்கள் எண்ணி முடியாததாய் இருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள். இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இவங்க இந்த மாம்சத்துக்கு இடம் கொடுத்தபடியினாலே, மாம்சமானவனாலே இவங்க ஒடுக்கப்படுறாங்க. இப்பொழுது கர்த்தரை நோக்கி இவங்க முறையிடுறாங்க. அங்க முறையிடும் பொழுது என்ன நடக்குது வாசிக்கலாம். 7வது 8வது வசனம் வாசிக்கலாம். இஸ்ரேல் புத்திரர் மீதியானியரின் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களுக்கு அனுப்பினார். அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து அடுத்த வாசிங்க. எகிப்தியர் கையினின்று உங்களை ஒடுக்கின யாவருடைய கையினின்று உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து அடுத்தது, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எம்மோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதீர்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்கிறார் என்று சொன்னான். இங்க தேவன் ஒரு தீர்க்கதரிசியை எழுப்பி அங்க என்ன செய்கிறார்? அங்க பேசுறாரு. நான் எவ்வளவு தூரம் உங்களை எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நான் உங்களை வெளியே கொண்டு வந்தேன். ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க? உங்களை ஒடுக்கின எல்லாருடைய கையில இருந்தோ நான் உங்களை ரட்சித்து உங்களுக்கு முன்பாக அவர்களை துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்தேன். நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள். இன்னைக்கு நம்ம எதை குறிச்செல்லாம் பயந்து கொண்டு இருக்கிறோம்? விக்கிரகங்களை குறிச்சு பயம் இருந்ததுனாலே நாம் விக்கிரகங்களுக்கு அடிமைகளா இருக்கிறோங்கிறத அறிந்து கொள்ளணும்.
அந்த எமோரியருடைய இந்த உலகத்துல தேவனை தவிர வேற எதற்கும் வல்லமை கிடையாது. அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செயல்படும்படி எதுக்கும் பவர் இல்லை. அங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ எமோரியனுடைய தேவனுக்கு பயப்படாதே அப்படின்னு நான் சொன்னனே அப்படின்னு சொல்லி அங்கே தேவன் அங்க தீர்க்கதரிசியின் மூலமாய் அங்க சொல்றத நம்ம பார்க்கிறோம். ஆனா இப்போ இந்த எமோரியருடைய தேவர்களுக்கு இவங்க பயந்து அங்கே சேவித்ததின் நிமித்தம் தான் அங்க யாரு அங்க அவங்க அடிமைப்பட்டது பார்க்கிறோம். அந்த மாம்சத்துக்கு அவங்க இடம் கொடுத்து எமோரியருடைய தேவர்களுக்கு பயந்து அவர்களை பணிந்து கொண்டது நிமித்தம் அங்க மிகப்பெரிய ஒரு அழிவுகளை அவர்கள் அவங்க சந்திக்க நேரிட்டதை நம்ம பார்க்கிறோம். இப்ப அங்க என்ன நடக்குது வாசிக்கலாம். 11வது வசனம். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதானவர் வந்து அபியேசேரியனான யோவாரின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியர் கைக்கு தப்புவிக்கிறதுக்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். இப்போ கர்த்தருடைய தூதனானவர் லிட்ரலா யாருக்கு முன்னாடி வர்றாரு? கிதியோனுக்கு முன்னாடி வருகிறார். யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அந்த யோவாஸ் அப்படிங்கிற பேருக்கு என்ன அர்த்தமா? யெகோவா தேவன் மிகவும் பலம் உள்ளவர். யாவே இஸ் ஸ்ட்ராங் அப்படின்னு அர்த்தமா. அந்த யோவாசின் ஊர், அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு கர்வாலி மரத்தின் கீழே அங்க உட்கார்றாரு. அபியேசர் அப்படிங்கிற அந்த பேருக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, என் தகப்பனே எனக்கு உதவியா இருக்கிறார், பிதா எனக்கு பலனா இருக்கிறார், யெகோவா தேவன் பலனா இருக்கிறார், தகப்பனே எனக்கு உதவியா இருக்கிறார். கிதியோன் அப்படின்னா வாரியர். அவன் என்ன செய்கிறவன்? போரிடுகிறவன். வாரியர் அப்படிங்கிறது தான் அவனுடைய அர்த்தம். அவன் அந்த அர்த்தத்துக்கு பேர் என்னன்னா, எதையாகிலும் இரண்டாக உடைப்பவன், அழிப்பவன். கிதியோனுக்கு பேரு அவன் அழிக்கிறவன், ரெண்டா உடைக்கிறவன் அப்படிங்கிற பேரு தான் அந்த கிதியோன் அப்படிங்கிற பேருக்குரிய அர்த்தமாய் இங்க வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். வேதத்துல இல்ல, ஆனா அதனுடைய அர்த்தம், எபிரேய அர்த்தம் அதுதான். அவன் உடைக்கிறவன், அழிக்கிறவன் அப்படிங்கிற பேரு தான் கிதியோன் அப்படிங்கிற பேருக்கு அர்த்தமா இருக்குது. இவன் ஆலைக்கு சமீபமாய் கோதுமையை போரடிக்கிறான். இந்த கோதுமையை போரடிக்கும் பொழுது அதுல இருக்கிற பதர், தூசி எல்லாம் வெளியே போகிற வேலையை அவன் செய்து கொண்டிருக்கிறான். இப்போ இந்த கர்த்தருடைய தூதனானவன் இங்க கிதியோனை சந்தித்து இவன் இருதயத்துல இருக்கிற அவ்விசுவாசம்ங்கிற பதரை அவர் என்ன செய்கிறார்? நீக்கும்படியாய் வந்திருக்கிறார். இந்த பதர், அவன் இருதயத்துல இருக்கக்கூடிய பயம், அவ்விசுவாசம்ங்கிற பதரை நீக்குனாதான் இந்த கிதியோன் அவன் எப்படி மாறுவான்? அவன் அந்த அந்நிய தேவர்களை அழிக்கிறவனாய், மாம்சத்தை அழித்து ஆவியில் செயல்படுகிறவனாய் அவன் மாறுவான்ங்கிறதுக்காக தான் அங்கே கர்த்தருடைய தூதனானவர் அவனை சந்திக்க அங்கே வருகிறதை நம்ம பார்க்கிறோம். இவன் ஒரு வேலையை செய்யறான், கோதுமையை தூற்றி கொண்டிருக்கிறான். ஆனால் அவனுடைய இருதயத்துல இருக்கிற பதரை தூற்றும்படியாய் அங்கே தேவனுடைய ஆவியானவர், கர்த்தருடைய தூதனானவர் அங்கே அவனை சந்திக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்த வசனம் வாசிக்கலாம். 12வது வசனம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றான். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். இங்க மறுபடியும் நம்ம பார்க்கணும், உலகத்தில் இருக்கிறவனிலும் உன்னில் இருக்கிறவர் பெரியவர் அப்படின்னா இங்க தூதன் சொல்றாரு பராக்கிரமசாலியே. ஆனா இவன் தன்னை அப்படி ஃபீல் பண்ணவே இல்லை. இவன் தன்னை மாம்சத்துலதான் பார்க்கிறான். தேவன் அவனை எப்படி பார்க்கிறாரோ அப்படி பார்க்கல. ஆனா தூதன் முதல்ல ஒரு வார்த்தை சொல்றான். எப்பவுமே நம்ம பார்த்தோம்னா நம்ம டெஸ்டினி என்னவோ அப்படித்தான் தேவன் நம்மை அழைப்பார். கிதியோனுக்கு தெரியாது. கிதியோன் என்ன செஞ்சுட்டு இருந்தான்? அவன் பயந்தாங்குழியா, கோழையா, யாருக்கும் தெரியாம நடுராத்திரில ஆலையில போரடித்து கொண்டிருக்கிறான்.
ஆனா இங்கே என்ன நடக்குது? தூதன், கர்த்தருடைய தூதனானவர் அவனுடைய டெஸ்டினிய பேசுறாரு. நீ இப்படிப்பட்டவன் அல்ல, நீ பராக்கிரமசாலி. ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாதப்போ அவனை ஜாதிகளுக்கு தகப்பன் அப்படின்னு தேவன் அழைக்கிறார். ஏன்னா டெஸ்டினி அவருக்கு தெரியும். அததான் அவர் பேசுகிறார். இன்னைக்கு நம்ம உலகத்தில் உள்ளவைகளை அவமாக்கும்படி தேவன் இழிவானவைகளையும் அற்பமானவைகளையும் தள்ளப்பட்டவைகளையும் புறக்கணிக்கப்பட்டவைகளையும் தேவன் தெரிந்து கொள்ளுகிறத பார்க்கிறோம். இங்க கிதியோன் தன்னை குறித்து ரொம்ப அற்பமா நினைச்சிட்டு இருக்கிறான். அடுத்த வசனங்களை வாசித்தா தெரியும். 13வது வசனம், அதுல இருந்து வாசிங்க ஜி. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். அடுத்த வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றான். இங்க கர்த்தர் மறுபடியும் சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. முதல்ல சொல்றாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. இப்போ சொல்றாரு, நீ இஸ்ரவேலரை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. நான் உன்னை அனுப்புறேன்னா நீ நிச்சயமாய் மீதியானியரை நீ மேற்கொள்ளுவாய். அடுத்த வசனம். இங்கதான் கிதியோன் தன்னுடைய இயலாமையை, தான் யார் அப்படிங்கிறத, எவ்வளவு தூரம் இன்ஃபீரியரா அவன் தன்னை குறித்து ஃபீல் பண்றத நம்ம பார்க்க முடியும். வாசிக்கலாம் 15வது வசனம். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனேசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லோரிலும் சிறியவன் என்றான். அங்க கிதியோன் சொல்றான், நான் எதனால நான் இஸ்ரவேலை ரட்சிக்க முடியும்? என் குடும்பம் ரொம்ப சின்ன குடும்பம், என் தகப்பன் வீட்டுல நான் எல்லாரிலும் சிறியவன். மறுபடியும் கர்த்தர் சொல்றாரு, நான் உன் கூட இருப்பேன். உன்னை நல்லா புரியணும். இன்னைக்கு லிட்டரலா தேவன் நம்ம கூட பேசிட்டே இருக்கிறார். நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன், பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன்னா, இந்த கிதியோனை பார்த்தும் அந்த வார்த்தையை தேவன் மறுபடியும் மறுபடியும் சொல்றாரு, நான் உன்னோட கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய். அப்போ இது ஆவிக்குரிய ரீதியில நம்ம பார்த்தோம்னா, இன்னைக்கு அவர் நம்ம கூட இருந்தார்னா நம்ம எந்த சூழ்நிலை மேற்கொள்ள முடியும், எந்த போராட்டம் நம்மை மேற்கொள்ள முடியும். அவர் லிட்டரலா பேசிட்டே இருக்கிறார். கிதியோன் கூட பேசின வார்த்தையை தான் இந்த காலை வேளையில நம்ம ஒவ்வொருவரோடும் கூட அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். நான் உன்னோட கூட இருக்கிறேன். இந்த உலகத்தை படைத்தவர், சர்வ வல்லமை உள்ளவர், சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவர், சர்வத்தையும் தன்னுடைய வசனத்தினாலே தாங்குகிறவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உலகத்தில் இருக்கிறவனிலும் உன்னில் இருக்கிற நான் பெரியவர். அப்போ முதல்ல இந்த கிதியோனுக்கு இருக்கக்கூடிய இந்த மனதில இருக்கிற அவ்விசுவாசம்ங்கிற அந்த பதரை இங்க தூதனானவர் பேசி அங்க நீக்குகிறத பார்க்கிறோம். சில செயல்கள் அங்க நடக்குது. அடுத்ததை நம்ம பார்க்கும் போது அங்க கிதியோன் ஒரு அடையாளத்தை கேட்கிறான். நீர்தான் என்னோடு கூட பேசுகிறவர் அப்படிங்கிறத நான் அறியும்படிக்கு எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டணும். நான் என் காணிக்கைய உமக்கு முன்னாடி கொண்டு வைக்கும் அளவுக்கும் என்னை விட்டு போகாதிருப்பீராக அப்படின்னு சொல்லும் போது, நீ திரும்பி வர்ற வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன்னு அந்த தூதனானவர் சொல்றாரு. அவன் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் ஒரு மரக்கால் மாவுல புளிப்பில்லாத அப்பங்களையும் ரெடி பண்ணி இறைச்சியை ஒரு கூடையில வைத்து ஆணத்தை ஒரு கிண்ணத்துல வார்த்தத வெளியில இருக்கிற கர்வாலி மரத்தின் கீழே இருக்கிற அவரிடத்துல கொண்டு வந்து வைக்கிறான். அங்க என்ன நடக்கு? தேவனுடைய தூதனானவர் இறைச்சியையும் அப்பங்களையும் எடுத்து அந்த கற்பாறையின் மேல வைத்து ஆணத்தை ஊற்றுன்னு சொல்றாரு. அந்த கற்பாறையில அதை எல்லாத்தையும் வைத்து அதை எல்லாத்தையும் ஊற்றான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தமது கோலின் நுனியை நீட்டி
இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொடுறாரு. கையில இருந்த கோலை நீட்டி அதை தொடும்போது அக்கினி கற்பாறையிலிருந்து எழும்பி, கற்பாறையிலிருந்து எப்படி அக்கினி எழும்ப முடியும்? அங்கே லிட்ரலா ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை கிதியோன் பார்க்கிறான். அங்க அங்க அக்கினி எழும்பக்கூடிய ஒரு சூழலே இல்ல. ஆனா கற்பாறையிலிருந்து அக்கினி எழும்பி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. கர்த்தருடைய தூதன் அவன் கண்களுக்கு மறைந்து போனார். அப்போ இந்த இத பார்க்கும்போது அவன் கிதியோனுக்கு முதல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வருது. ஐயோ, கர்த்தருடைய தூதனை நான் பார்த்துட்டேனே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்துலதான் அங்க வாசிங்க. அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் அபியேசரின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கிறது. இங்க கர்த்தர் சொல்றாரு, உனக்கு சமாதானம். இப்ப இவனுடைய ஹார்ட்ட என்ன செய்யணும்? ரெஸ்டுக்குள்ள கொண்டு வரணும். நம்ம நேற்று தியானித்தோம், நம்ம இருதயத்தை, இப்ப இவன் இருதயத்துல இருந்தது பயங்கரமான அவிசுவாசம். தன்னை குறித்து தான் யாருங்கிற அறிவு இல்லாதபடி அவன் என்ன செய்யறான்? மாம்சத்திலேயே அவனும் செயல்படுறான். நான் எப்படி மேற்கொள்ள முடியும், என்னால எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ளேயும் மாம்சத்தின் எண்ணங்கள், தன்னை சிறியவனாய் அவன் பார்க்கிறான். இப்போ முதல்ல தன்னை யாருங்கிறத வெளிப்படுத்துறாரு. அடுத்தது அவன்கிட்ட சொல்றாரு, உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க தேவன் சொல்லும் போது கிதியோன் அங்க கர்த்தருக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி யெகோவா ஷாலோம். இன்னைக்கு இந்த யெகோவா ஷாலோம் நம்மோடு கூட இருக்கிறார்னா நம்ம இருதயம் எந்த சூழ்நிலையை குறித்தும் கலங்க தேவையில்லை. அவர் நம்முடைய இருதயத்தை அவர் காக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம அவருக்கு இடம் கொடுக்கிறது தான் நம்முடைய வேலை. நம்முடைய ஒவ்வொரு கலக்கத்தையும் துயரத்தையும் துன்பத்தையும் அவர்கிட்ட சொல்லிட்டு ஸ்தோத்திர ஜபத்துல நம்ம கொடுக்கும் போது நம்ம இருதயம் இந்த சமாதானத்தினால் நிரம்பும் பொழுது நமக்கு எதிராய் வந்த யுத்தங்கள் எல்லாவற்றிலும் தேவன் நம்மை ஜெயிக்க பண்ணுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததா அவன் ஒண்ணு செய்யறான். நான் ஏற்கனவே சொன்னேன், கிதியோன் அப்படிங்கிற பேருக்கு அழிக்கிறவன், வெட்டி போடுகிறவன் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இங்க இந்த வசனம் சொல்லுது, அந்த ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி, உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான 2ஆம் காளையை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதில் அங்கே இருக்கிற தோப்பை வெட்டி போட்டு. அப்போ இங்க நம்ம பார்க்கிறோம், ராத்திரியில அங்க ஆண்டவர் பேசுறாரு, தெளிவா பேசுறாரு. ஒண்ணு தெரியணும், இன்னைக்கு நம்மள மாத்திரம் இல்ல, நம்ம என்ன பொருள் வைத்திருக்கிறோம், நம்ம அங்க அழகா ஆண்டவர் சொல்றாரு, உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான 2ஆம் காளை. அப்போ இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் நம்மள குறித்து தேவனுக்கு என்ன டீடைல்ஸ் தெரியும்னு. அவருக்கு அனைத்தையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். நம்ம என்ன எழுதுறோம், நம்ம விசுவாச அறிக்கையா எதை எழுதி கொண்டு இருக்கிறோம், எதை சிந்தித்து கொண்டு இருக்கிறோம், நமக்கு இன்னைக்கு என்ன உடைமைகள் நமக்கு இருக்குது, இதை எல்லாத்தையும் அவர் டீடைல்டா அவர் அறிந்து வைத்திருக்கிறார். இங்க கிதியோன்ட்ட சொல்றாரு, உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான 2ஆம் காளையை கொண்டு போய் பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் தோப்பை வெட்டி போட்டு இந்த கற்பாறை உச்சியிலே பாங்கான ஒரு இடத்தில் தேவனாகிய கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டி அந்த 2ஆம் காளையை கொண்டு வந்து அதை நீ வெட்டி போட்ட தோப்பினுடைய கட்டை விறகுகளின் மேல் சர்வாங்க தகனமாய் பலியிட கடவாய். அதே போல அங்க என்ன செய்யறான் கிதியோன், தன் வேலையாட்களில் 10 பேரை சேர்த்து தேவன் தனக்கு சொன்னபடி செய்கிறான். அவன் தன் தகப்பன் குடும்பத்தாருக்கும் அந்த ஊர் மனுஷருக்கும் பயப்பட்டபடியினாலே பகலிலே செய்யாமல் இரவிலே அதை செய்யறான்.
அவன் வெட்டி போட்டுறான். பாகாலின் பலிபீடம் தகர்க்கப்பட்டதும் தோப்பு வெட்டி போடப்பட்டதும் கட்டப்பட்டிருந்த பலிபீடத்தின் மேல் 2ஆம் காளை பலியிடப்பட்டிருக்கிறத பார்த்து இந்த காரியத்தை செய்தவன் யார் அப்படின்னு அந்த ஜனங்கள் கேட்கிறாங்க. கிதியோன் தான் இதை செய்தான் அப்படின்னு சொல்லும் போது அங்கே அங்க அவனை வெளியே கொண்டு வா, அவன் சாக வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாங்க. அப்போ யோவாஸ் அங்க சொல்றான், நீங்கள் பாகாலுக்காக வழக்காடுவீர்களா? நீங்களா அதை ரட்சிப்பீர்கள்? அதற்காக வழக்காடுகிறவன் இன்று காலையில் தானே சாக கடவன். அது தேவனால் தன் பலிபீடத்தை தகர்த்தது நிமித்தம் அது தானே தனக்காக வழக்காடட்டும். நீங்க ஏன் அந்த பாகாலுக்காக வழக்காடுறீங்க? அது வழக்காடட்டும் அப்படின்னு சொல்லி அங்கே யோவாஸ் பேசுறாரு. அதனால தன் பலிபீடத்தை தகர்த்தது நிமித்தம் பாகால் அவனோட வழக்காடட்டும் என்று சொல்லி அந்நாளிலே அவனுக்கு எருபாகால் என்று பெயரிடப்பட்டது. இப்போ இதுல தொடர்ந்து நீங்க நம்ம தியானிச்சு பார்த்தோம்னா அங்க திரும்பவும் கிதியோன் என்ன செய்யறான்? கிதியோன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே இறங்குகிறதை 34வது வசனத்துல பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அப்போ நம்ம ஒரு வசனம் நமக்கு நல்லா தெரியும், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மில் இருக்கிற அந்த ஆவியானவர் மிக பெரியவர். இந்த ஆவியானவர் இவன் மேல இறங்கினபடியினாலே நீங்க இதை தொடர்ந்து இப்ப நான் சொல்றதுக்கு நேரம் இல்ல. அவன் மறுபடியும் சில அடையாளங்களை கேட்கிறான். கேட்டு ஆவியானவருடைய வல்லமையினால அவன் என்ன செய்யறான்? ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல அங்கே மீதியானியரை முறியடித்ததை நாம் பார்க்கிறோம். நீங்க தொடர்ந்து நீங்க அந்த நியாயாதிபதிகள் 6ஆம் 7ஆம் வசனத்தை நீங்க தியானித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ எவ்வளவு தூரம் தேவன் ஒரு மனிதனை தெரிந்தெடுத்து அவனுடைய டெஸ்டினிய பார்க்கிறார். பராக்கிரமசாலியாய் அவனை பார்க்கிறார். அவனை பார்த்து அவன் மனதுல இருக்கிற அவ்விசுவாசம் என்கிற அந்த பதரை அவனிடத்திலிருந்து நீக்குகிறார். அவன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்கி, இத முடிஞ்சா நாளைக்கு நம்ம தொடர்ந்து தியானித்து பார்ப்போம், எவ்வளவு பெரிய காரியத்தை அங்கே தேவன் செய்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு இதுவரைக்கும் தியானிச்சிருக்கிறோம். நம்ம நாளைக்கு திரும்பி நம்ம தொடர்ந்து, ஏன்னா இந்த கிதியோனுடைய ஸ்டோரி மூலமா, கிதியோனுடைய வாழ்க்கையின் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் அதிகம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மாம்சத்துக்கு இடம் கொடுத்தபடியினாலே அங்கே மாம்சத்துக்கு அடிமைகளாய் மாறுகிறார்கள். நம்ம ஆவியின் பிரமாணம் நம்ம வாழ்க்கையில நம்ம குடும்பங்கள்ல செயல்படணும் அப்படின்னா, மாம்சத்துக்கு உட்பட்டுட்டோம் அப்படின்னா மாம்சம் நம்மை மேற்கொள்ள ஆரம்பிக்கும். பாவம், மரணம் நம்மை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களா இன்றைக்கு நாம் இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் மாம்சத்தின்படி நடவாமல் இந்த உலகத்தையே டோட்டலா என்ன செய்யறோம், நம்ம மனுஷரை போல சிந்திக்காத நிலைக்கு வந்து தேவனை போல சிந்திக்கிற இடம் தான் ஆவியின்படி சிந்திக்கிறது. நான் யார்? நான் எவ்வளவு பெரிய தேவனுடைய மகத்துவமான பிள்ளையா இருக்கிறேன் அப்படிங்கிறத ஆவியில நம்ம அறியும் பொழுது இந்த ஆவியின் பிரமாணம் நமக்காக செயல்பட ஆரம்பிக்கும். இந்த ஆவியானவர் நம்ம மேல, நமக்குள்ள அவர் பலமாய் செயல்பட்டு நமக்கு எதிராய் வந்த அத்தனை யுத்தங்களையும் அவர் தவிடுபொடியாக்குகிறதை நாம் நிச்சயம் பார்க்க முடியும். அப்ப இந்த நாள்ல இதுவரைக்கும் நம்ம தியானித்த காரியங்களே நீங்க மறுபடியும் நீங்க இந்த வசனங்களை வாசித்து நீங்க தியானித்து பாருங்க. எவ்வளவு பெரிய தேவன் நம்மோடு இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மில் இருக்கிற தேவன் பெரியவர். கற்பாறையிலிருந்து அக்கினியை அவர் தோன்ற பண்ணி அவன் வைத்த அந்த ஆகாரத்தை அவர் என்ன செய்கிறார்? பட்சித்து போடுகிற தேவன். இன்னும் சில அடையாளங்கள் எல்லாம் அவர் காண்பிக்கிறார். இவ்வளவு பெரிய தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம்னா நாம் எந்த காரியத்திற்கும் எந்த சூழ்நிலையை குறித்தும் நாம் கலங்க வேண்டிய, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார்.
இன்னைக்கு நம்மள பார்த்து தேவன் சொல்லுகிற வார்த்தை அதுதான். அவர் நம்ம கூட இருந்தார்னா, நம்மை தோற்கடிக்க எந்த வல்லமையாலும் முடியாது. எந்த சக்தியாலும் முடியாது. இன்றைக்கு அந்த யெகோவா ஷாலோம் நம் இருதயத்தை சமாதானத்திற்குள் அவர் கொண்டு வந்திருக்கிறார். அந்த ஷாலோம், அந்த பீஸ், தேவ சமாதானம் நம் இருதயங்களை, அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுதே நம்ம இருதயம் அவருடைய சமாதானத்தினால் நிரம்புகிற இந்த வேளையிலேயே நமக்காக அவர் யுத்தங்களை செய்ய தொடங்கி இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் இதெல்லாம் நம்மளை மேற்கொண்டுருமோன்னு நினைச்ச சூழ்நிலைகள் அனைத்தையும் நீங்கள் மேற்கொண்டு ஜெயம் எடுக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்து உங்களுக்காக அந்த ஜெயத்தை அவர் கொடுக்கிறார். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலும் அப்பா, கிதியோனின் மூலமாய், கிதியோனுடைய வாழ்க்கையின் மூலமாய் எங்களுக்கு பல காரியங்களை நீங்க கற்றுக் கொடுத்திருக்கிறீங்கப்பா. அப்பா, யெகோவா தேவனே எங்களுக்கு பலனாய் இருக்கிறீர், எங்களுக்கு உதவியாய் இருக்கிறீர் அப்பா. நீர் எங்களுக்கு பலனாய் இருக்கும் பொழுது இந்த உலகத்தின் காரியங்கள் எதுவும் எங்களை மேற்கொள்ள முடியாது என்பதை நாங்கள் இன்றைக்கு ஆழமாய் அறிந்து கொள்ள ஆவியானவர் எங்களுக்கு கிருபை செய்தபடியினால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா ஆண்டவரே, இந்த வார்த்தை எங்க இருதயங்கள் அது துணித்து கொண்டே இருக்கட்டும். உலகத்தில் இருக்கிறவனிலும் எங்களில் இருக்கிற எங்கள் தேவன் பெரியவர். அப்பா, உங்களால முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லைன்னு நீங்க சொல்லி இருக்கிறீங்க. இவ்வளவு பெரிய தேவன் எங்களோடு கூட இருப்பார் என்றால் எங்களுக்கு எதிராய் யார் நிற்க முடியும்? எந்த சூழ்நிலை நிற்க முடியும்? நீர் அவைகளை தவிடுபொடியாக்குகிறதை நாங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய கண்களிலே நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. எங்கள் குடும்பங்களுக்கு எதிராய், எங்க ஒவ்வொருவருக்கு எதிராய், தனிப்பட்ட வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கும் எதிராய் வந்த அத்தனை சூழ்நிலைகளையும் அத்தனை யுத்தங்களையும் நீர் அவைகளை தவிடுபொடியாக்குகிறீரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் அப்பா, யெகோவா ஷாலோம் எங்க ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் உம்முடைய சமாதானத்தினால் நீர் நிரப்பி இருக்கிற உம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, கேட்ட வார்த்தைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்று பேசின இந்த வார்த்தை எங்க இருதயத்தில் அது பேசிக்கொண்டே இருக்கட்டப்பா. ஆவியானவரே, இந்த வார்த்தை எங்களுக்கு நினைப்பூட்டி கொண்டே இருங்கப்பா. உங்க கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் நாங்க இது ஆழமா இந்த சத்தியங்களை அறிய எங்க கண்கள், எங்க மனக்கண்கள் திறக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களிலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆளுகை செய்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.